சிக்கி எடுத்துட்டியா? பவுடர்லாம் அடிச்சிட்டியா? ஒழுங்கா நில்லு. திரும்ப 5 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொன்னேன். எந்திரிச்சு படிச்சியா? 7:30 மணிக்கு எழுந்திரிக்கிற. நான் எழுப்பி விடலையா? எப்படி அவன் அலாரம் வச்சுட்டு தூங்கி எந்திரிக்கிறான், அந்த மாதிரி எந்திரிக்க வேண்டியதானே? 7:30 மணிக்கு எழுப்புனதே எந்திரிக்கல நீ. 5 மணி 5:30 மணிக்கு நான் எப்படி எழுப்ப முடியும்? அப்ப மட்டும் எழுந்திரிச்சிட்டு இருப்பியா? திரும்ப முடி வளர்ந்துச்சு, மொட்டை அடிச்சுக்கிட்டு வெயில் கடிச்சு கொடி, என்ன முடி கட் பண்ணி விட்டுற. உன்னை விட முடிதான் அதிகமா வளருது. லீவுக்கு எங்க போற? ஊருக்கா? யார் கூட்டின்னு போறாங்கம்மா? அப்பாவா? சொன்னாரா அவங்கிட்ட? அப்புறம் இப்படி எப்ப கூப்பிட்டு போறாருன்னு சொல்ற? இங்க வச்சுட்டே மேய்க்க முடியாது, ஊர்ல போயிட்டு யார் மேய்ப்பா? போ, பொறுமையா போ. சரி, சக்கரை மட்டும் தரேன். தேங்காய் வீட்லயுமே இல்லப்பா, ஃப்ரிட்ஜில் இருக்கா பாரு. ரித்திக்கு இன்னைக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம். காலையில வந்து அந்த அம்மாக்காக ராகி சேமியா தான் பண்ணியிருக்கேன். ஆனா தேங்காய் இல்லை, டைம் ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கவே இல்லை. நித்திமா, டைம் ஆயிடுச்சு, வா. இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாமா? மேடம் நாள்ல இருந்து லீவு. கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. வேற ஊருக்கு போயிடுங்க, என்ன நீ ஜாலியா தான் போவீங்க. அவ்வளவுதான், 1 மாசம் லீவு. இதுக்கப்புறம் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். வீடு கிளீன் பண்ண தெரிஞ்சுட்டியா? வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும். ஊருக்குலாம் போவேன், நான் வீட்டுல இருக்கிற வேலையை செய். என்ன ரோஷன் வந்து வீட்டுல இருக்கிற வேலை கத்துக்கிட்டான்ப்ப, அந்த மாதிரி நீயும் வந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நேற்று வச்ச பழைய சாதம் கொஞ்சம் இருக்கு, தண்ணி ஊத்திட்டு ஊறுகாய் இருக்கு, அதை வச்சு கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. காலையில வந்து சமைக்கிற வேலை எல்லாம் சிம்பிளா முடிச்சாச்சு. சமைக்கல, ராகி சேமியா மட்டும் தான் ரெடி பண்ண. பழைய சாதம் எடுத்து வச்சிருக்கேன், அதை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இன்னைக்கு சஷ்டி, சாமி கும்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அரிசியே ஊற வைக்கல. அம்மா இந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூடாவா?